கடந்த 22ஆம் தேதி அப்பாவி இந்தியர்கள் 28 பேரை சுட்டு கொலை செய்த பாகிஸ்தானிய ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று சூளுரைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு பரிகாரம் தேடுகின்ற வகையில் ஏன் இந்த பரிகாரம் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், அங்கே நமது பெண்களின் முன்னாடி தன்னுடைய கணவனை சுட்டுக் கொள்ளும் போது சென்று சொல்லுங்கள் உங்கள் பிரதமரிடம், நாங்கள் தான் செய்தோம் என்று நெஞ்சுரத்தோடு பேசிவிட்டு அங்கே அந்த மாதிரி பேசிட்டு போயிருக்கிறார்கள் அந்த தீவிரவாதிகள். நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு பதிலிடும் தரும் விதமாக இதற்கு தகுந்த பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்று வந்த வேகத்திலேயே தன்னுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு வந்த தருவாயில் உலகத்தின் எந்த மூலையில் ஓடி ஒளிந்தாலும் இந்த துயர சம்பவத்தில் பங்கு பெற்ற தீவிரவாதிகளை பொசுக்குவோம், உருக்குலையாமல் சிதைப்போம் என்று சூளுரை செய்தார். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்று இந்திய தேசத்தின் முப்படைகளும் நள்ளிரவு 1 மணிக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலே துல்லியமாக தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளுடைய லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது உள்ளிட்ட 9 முகாம்களையும் உருக்குலையாமல் சுக்கு நூறாக பொசுக்கியது இந்திய ராணுவம் என்று சொன்னால், இந்த சம்பவத்தை கண்விழித்து பார்த்து பதிலடி சரியாக இந்திய ராணுவத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நடக்கிறது, எப்படி ஒவ்வொரு நிமிடமும் துல்லியமாக தாக்குதல் நடைபெற்று வருகிறது, எந்த சூழ்நிலையில் நாடு எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, ராணுவத்தினுடைய செயல்பாடு பற்றியெல்லாம் கண்ணுறங்காமல் கண்விழித்து பார்த்து கொண்டிருக்கிற பாரத நாட்டினுடைய பிரதமர் இந்த தேசத்தின் மீது எவ்வளவு பெரிய பக்தி இருக்கிறது, இந்த தேசத்தின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது, இந்த மக்களை எப்படி கண்ணை இமை காற்பது போல காத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நேற்று அவர் விழித்திருந்ததே சாட்சி. இப்படிப்பட்ட பிரதமரை இந்த நாடு பெறுவதற்கு என்ன பாக்கியம் செய்திருக்கிறோம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட தலைவன் நம்மை ஆளுகின்ற காரணத்தினால்தான் கையவர்களினுடைய இந்த மாதிரி கண்மூடித்தனமான தாக்குதல்களில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி என்ற ஒற்றை தலைவரால் முடிந்திருக்கிறது. அதுவும் அவர் உலக நாடுகள் போற்றக்கூடிய உன்னதமான தலைவராக இருந்து வருகின்ற வேளையில் நமக்கே பாடம் நடத்தி வருகின்ற இந்த தீவிரவாதிகளுக்கு எத்தனை முறை இனி பாடம் நடத்தினாலும் அது சரியாக இருக்காது. நிரந்தர பாடம் நடத்த வேண்டும், நிரந்தரமாக தீவிரவாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டிருக்கிறது. அதற்கு இந்திய ராணுவ வீரர்களுக்கும் இந்தியாவின் முப்படைகளுக்கும் ஒரு இந்தியனாக நாம் அத்துணை பேரின் சார்பாக ராயல் சல்யூட் நாம் அடித்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட வீர தீரமிக்க இந்திய ராணுவம் இந்திய தேசத்தின் தலைவரின் கண் அசைவுக்கு வழிமேல் விழி வைத்து தேசத்தை அரணாக காத்து கொண்டிருக்கும் எல்லை சாமிகள் எவ்வளவு பெரிய தேசபக்தி இருந்தால் தங்களை பற்றியும் தங்கள் குடும்பத்தை பற்றியும் ஏதும் நினைத்து பார்க்காமல் ஒட்டுமொத்த 140 கோடி இந்தியர்களும் இந்திய தேசத்தையும் காப்பதே எங்கள் தலையாய பணி என்று எல்லையிலே இருக்கிறார்களே, அந்த எல்லை சாமிகளை தலை வணங்குவோம். நம் முப்படைகளையும் மனதார நெஞ்சார அவர்கள் பின்னாடி, உங்கள் பின்னால் இதோ இந்த தேசம் இருக்கிறது, 140 கோடி இந்தியர்களும் நாங்கள் இருக்கிறோம், துணிச்சலுடன் நாடு காக்க நீங்கள் முன்னே செல்லுங்கள். அதன் பின் தொடர்ச்சியாக அணிவகுத்து சாறை சாறையாக நாங்களும் இளைஞர்களும் இதோ நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது உங்களின் தேசபக்தன்.